ரிஷப ராசி ரிஷப லக்னம் மனைவி முன்ன போவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். இப்போ மனைவி ரோகிணியாக இருந்தா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும் ஜோதிடத்தில். அதில் மாற்று கருத்து இல்லை. அமைதியாக உட்காருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. அப்படியே உட்காருங்க, நான் சொல்கிறேன். அப்போ ஒருத்தங்களுடைய மரண விதியை பார்க்கும்பொழுது இவங்க இறந்துருவாங்களா அப்படின்னாக்கா அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. அப்போ அவன் ஜாதகம் பேசுமா பேசாதா? புத்திரஸ்தானம் பேசுமா? புள்ள இல்லையா எனக்கு எப்படி பேசும்? புள்ள இல்லை எனக்கு இப்போ எப்படி பேசும்? எனக்கு அப்போ அண்ணன் தம்பி ஜாதகம் பேசுமா? அதெல்லாம் கிடையாது. அதுதான் தப்புங்க. ஒரு விஷயம் நல்லா நான் ஜாதகம் பார்க்குறேன், என்கிட்ட பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ஜாதகத்தை வச்சு அந்த குடும்பத்தையே எடுப்பேனாம்மா அம்மா கார்த்திகாம்மா அவங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த குழந்த இவங்களுக்கு முந்தியோ பிந்தியோ குழந்தை இல்லை அப்படிங்கிறத சொல்லுவேன். அப்போ மரணம் முந்தி போவாங்க பிந்தி போவாங்கங்கிறது கிடையாது. பொக்குன்னு குடும்பத்தோடய போகிறாங்களா, அது எந்த விதியில் சேர்க்கறது? சரிங்களா? நம்ம அது ஒரு விஷயம். ரெண்டாவது சுக்கிரனை பற்றி பேசுனீங்க. சுக்கிரனை கேந்திரமோ திரிகோணமோ வலுத்தது. கேந்திரம் திரிகோணம் வலுத்த ஜாதகம் யார் கோடீஸ்வரனாக இருக்கான், யார் நிம்மதியாக இருக்கான்னு ஏதாவது ஒரு ஜாதகம் காமிங்க. அதெல்லாம் இல்லைங்க. நமக்கு வேண்டியது சுகபோக வாழ்க்கை. சுகபோக வாழ்க்கைக்கு வேலை செய்யுமா செய்யாதா? நான் ஏற்கனவே பேச ஆரம்பித்தது தான். கன்னியா லக்னம் 2-9 கூடயே சுக்கிரன் எங்கே வேணாலும் போகட்டுங்க, நமக்கு வேண்டாம், கான்செப்டே வேண்டாம். எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், லக்னம் தெரிஞ்சு போச்சு. 2-9 கூடைய சுக்கிரன் தசையை நடத்துகிறார். ஏன் கொடுக்கல? அதை யோசிக்கணும். அப்போ இவர் நல்லா புரிஞ்சுங்க. கன்னியா லக்னத்தில் ஒருத்தன் பிறந்தான்னு வச்சுங்களேன், அவன்தான் மூத்த பிள்ளையாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு விதி இருக்குது. நல்லா இப்போ மிதுன லக்னத்தில் பிறக்கிறான்னு வைங்க, அவன் பிறந்துட்டான்னு வைங்க மூத்த பிள்ளையா, அவன் தான் அந்த குடும்பத்துக்கு அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்கானோ அவன் சாவர வரைக்கும் படி அளந்துக்கிட்டு இருப்பான். தனுசு லக்னத்தில் போய் பிறந்துடுறான்னு வைங்க, இந்த உபய லக்னத்துக்கு மட்டும் சொல்கிறேன், மூத்த பிள்ளையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. மத்தியம பிள்ளையாக தான் இருப்பான். முன்னையும் பின்னையும் ஆணும் பொண்ணும் இருக்கும். அவன் என்ன தெரியுங்களா பண்ணுவான்? பையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஜட்டிக்குள்ளார சொருவிட்டு தான் தம்பிக்காரன்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசுவான், அடித்து சொல்லலாம். அப்போ மீன லக்னம் செஞ்சுட்டு சொல்லி காமிப்பான். அப்போ இந்த லக்னம் உபய லக்னம் 4 லக்னத்தில் உயர்ந்த லக்னம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா மிதுனம் மட்டுமே. காரணம் என்னன்னா அங்கே ராகு செய்கிறாரு மத்தியமமாக நின்று, தனுசுல சுக்கிரன் செய்கிறாரு. இங்கே எல்லாம் மூலம்பாங்க, சுக்கிரன் தான் செய்வார். ஆனால் மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைஞ்சிடுறாரு, கன்னியில் புதன் உச்சமடைகிறான். தான் தின்னதுக்கப்புறம் தான் மற்றதுக்கெல்லாம். தனக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை, இப்போ செல்வத்துக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனையா, எனக்கு 100 ரூபா பணம் வேணும், அது பணத்தை எவன் கொடுக்குறானோ, கொடுக்கலன்னா நான் போய் சாவுறேன், நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா இல்லையானா அவரை கேளுங்க, சொல்லுவார். உண்மையா? நம்ம ஒரு ஜாதகம் பேசணும்னா அந்த ஜாதகத்தை அடித்து ஆணித்தரமாக பேசணும். இது இங்கே போயிருக்கலாம், அது அங்கே வந்திருக்கலாம், இது வந்திருந்ததுன்னா இப்படி நடக்கலாம், அதெல்லாம் பேசக்கூடாது. இது இப்படி தான் நடக்கணும்னு சொல்லணும். அவர் எனக்கு ரொம்ப கடுப்பாக மெசேஜ் போட்டார். உண்மையிலேயே உனக்கு எவ்வளோ ஃபீஸோ நான் அனுப்புகிறேன், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட அப்படின்னாரு. எதுக்காக உட்கார வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன் அவரை. நான் சிரித்தேன். உங்களுக்கு என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கவே பிடிக்கலை அப்படின்னாரு. எனக்கு நான் செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு இதுதான் கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், திருப்பியும் சிரிச்சுக்கிட்டே தான் அனுப்புனேன், உனக்கு ஆயுள் கண்டம் உண்டு, ஆனால் சாவ மாட்டேன்.
ஆயுள் கண்டம் உண்டு, விபத்து உண்டு, நீ சாவ மாட்டேன். ஜஸ்ட்டு அவர் ஜாதகத்தெல்லாம் நான் பார்க்கல. உண்மை தானேங்க? உண்மையா இல்லையான்னு கேளுங்க. விபத்தை சந்திச்சாருங்க, இதோ உட்காந்துருக்காரு. எதுக்க ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பேசணும் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கார்த்திகா அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நான் அந்த அவங்கள பற்றின ஆராய்ச்சிக்குள்ளே வந்து ஜோசியராகவே ஆயிட்டாங்க. இப்போ உண்மையில் உண்மை தான். ஏன்னா இந்த இங்கே இருக்கிறதுல பாதி பேர் ஜோதிடர் பார்த்திங்கன்னா தன்னை பற்றின ஆய்வுக்குள்ளார வந்து ஆர்வலராக வந்து ஜோதிடராக மாறினவங்க நிறையா பேர். அந்த அம்மா ஒருத்தவங்க. இதில் எதுப்படுறா இது வருது அப்படின்னா, நல்லா ஒரு விஷயம் எடுத்துங்க. ஒரு திருமண பொருத்தம் வருது அப்படின்னா, நமக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னா, நம்ம ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடம் மனைவி வரவ இப்படி தான் இருப்பான்னு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. கணவன் இப்படி தான் இருப்பாருன்னு. நான் இந்த மேலே ஃபோட்டோவில் கார்னரில் இருக்கார பாஸ்கர், விஜயபாஸ்கர்னு பேர். நீங்கள் அவர்கிட்ட ஜாதகம் கொடுத்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் பிறந்த பையன்தான் உங்களுக்கு பையனாக வருவான் மாப்பிள்ளை அப்படின்பார். அவர் திருமணம் பண்ணிக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவருக்கு வந்து பிரெயினில் கேன்சர் வரும் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணிட்டார். அதை நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால் ஜாதகமும் பார்க்குறதில்ல. அவர் திருமண பொருத்தத்தில் அவரை மாதிரி எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் வெளியில் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த மயிலாடுதுறையில் இருக்கார் கலியமூர்த்தின்னு, நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இப்படி ஜாதகத்தை பார்த்தோன்னு இப்படியும்பார். எங்கே நரசிம்மம் இருக்கானா, வெளியில் போயிட்டான். அவன் சொன்னான், வந்து உட்காந்தோடனே ஜாதகத்தை அப்படியே பார்த்துட்டு எல்லாமே சொன்னார். டேய், தண்ணி ஓடும், கிழக்க மிறக்க தண்ணி ஓடும்டா, இடம் வாங்க போகிற, கோயில் கட்ட. ஆனால் அன்றைக்கி அவனுக்கு அந்த ஐடியா கிடையாது. 3 மாதத்தில் சொத்து வாங்க போகிற, ஆனால் அவன் கையில் பைசா கிடையாதுடா அப்படின்னாரு. என்னென்ன நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் சொல்லி கூட்டிகிட்டு போச்சு பார்க்கணுன்னு. எங்கள் அண்ணன் சொன்னிச்சு, அவர்கிட்ட பேசும்பொழுது குறுக்க பேசிடாத, கண்ணாப்பண்ணான்னு அசிங்கமாக திட்டுவார். அவர் வந்து கட்டுப்படுறது ஜனாவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார், வேறு யாராக இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிடுவார். அதனால் மாய முடிட்டு கம்முன்னு சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு. 3 மாதத்தில் இடம் எத்தனை சென்ட்டு? நாங்கள் கணக்கு பண்ணது 5 சென்ட்டு, அங்கே இருந்த இடம் 17 சென்ட்டு. ₹1 காசு கிடையாது கையில். இடம் முடிச்சாச்சு. நான் தான் கொண்டு போய் ₹1000 பணம் கொடுத்தேன். அதேமாதிரி அந்த கோயில் கட்டணும்னு சொல்லி இடம் வாங்கணும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் பாசிட்டிவாக நம்ம அடித்தோம்னா அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கணும். இப்போ வாஸ்து பேசுனாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. தனுசுல இலக்கணமாக இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாஸ்து பார்த்து வைங்க வீடு அந்த வாஸ்து குறைபாடு விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவனை தூக்கி மேற்கு பார்த்த வாசலில் போடுங்க, எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். ஒரு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ ரிஷபலக்கணம் அவர் பாயிண்ட்டுக்கே வரேன், இல்லைன்னா கடகலக்கணம் எடுத்துங்க. அவனுடைய வீடு, நான் இப்போ வடக்கு பார்த்த வாசலில் இருக்கேங்க, வீடு கட்டிட்டேன். நீ கேளுங்க, உங்கள் பாட்டம் இருந்த வாசல் தெற்கு வாசலான்னு கேளுங்க, ஆமான்னு தான் பதில் வரும். ஆமான்னு வரும். நம்ம சொல்லக்கூடிய கருத்து பாயிண்ட் வந்து கரெக்டாக போகணும். இப்போ சொன்னாங்க, எனக்கு காலைல தம்பி எழுதி கொடுத்தான், குரு சுக்கிரன் சேர்க்கை, சனி கேது இணைவு, சுக்கிரன் எப்பொழுது நன்மை செய்வார்? இது காலையில் நான் வந்தோடனே எனக்கு இதுக்கு ஒரு விடை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சுக்கிரன் எப்போ நன்மை செய்வார்? நல்லா புரிஞ்சுங்க. சுக்கிரன் எப்பெல்லாம் வக்கரமாகிறாரோ, சுக்கிரதசை நடக்கிறப்ப சுக்கிரன் எப்பெல்லாம் வக்கரமாகிறாரோ, அவருடைய ஜாதகத்தில் நேர்கதியில் இருந்தால், ஒரு மிதுன லக்னமே வச்சுங்க, கன்னியா லக்னமே வச்சுங்க, அந்த வக்கரமாகிற நாள் எத்தனை நாள் ஆகும்? அந்த நாள் பூரா அவனுக்கு பொன்னாள், நல்லது நடக்கும். இது ஒரு விஷயங்க, ஜோதிடர் ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வக்கரம்னா என்னன்னு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் மேஷ லக்னத்தில் பிறந்துருவான், ஐயோ எனக்கு 7.5 சனி கொன்னுடும்பானுங்க. அவன் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்துட்டுன்னு வச்சுங்க, அவன் யோகாக்காரங்க. அவன் ஜாதகத்தில் லக்னத்தில் சனி நின்றுட்டுன்னு வைங்க, அவன் காலு துண்டா போகுதுன்னு அர்த்தம்.
மேஷ லக்கணத்துக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மாதம் வக்கரகதி, 8 மாதம் நேர்கதி. அவனுக்கு அந்த 8 மாதம் சந்தோஷமாக போயிடும், 4 மாதம் தான் துன்பம் அடைவான். அப்போ குரு கெட்டது பண்ணிவிடுமா? கட்டாயம் பண்ணும். அவனுக்கு கேது வலு இல்லாமல் இருந்தாலோ புதன் வலு இல்லாமல் இருந்ததுன்னா குரு விளையாண்டுருவார் பூந்து. நீங்கள் சொல்லுவோம் நம்ம இந்த சூரியன் செவ்வாய் வலுத்தம், மிலிட்ரி, போலீஸு, மருத்துவம் எல்லாம் சொல்லுவான். இவங்க ஜாதகத்தை பூரா பிரித்து மேய்ஞ்சி பாருங்கள், எல்லாமே இருக்கும். ஆனால் நிம்மதியே இருக்காது. நிம்மதி எங்கே இருக்குன்னு தேடிகிட்டே இருப்பான். அவன்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு பார்ட்டுங்க, ஒருத்தனுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தன் பிறந்து இந்த தசாவில் ஒருத்தன் பிறந்தானா இந்த தசை இவனுக்கு சப்போர்ட் பண்ணும் பண்ணாது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். யோகி என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரம். அவர் விருச்சிக லக்னம். இன்றைக்கி போகிற தசை என்ன தசை போயிட்டுருக்கு? செவ்வாய் தசை போயிட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, நடக்கக்கூடிய 3 தசை யோகமான தசை. சூரியன், செவ்வாய், கேது. இந்த 3 தசையில் வாங்கக்கூடிய சொத்து 3 தலைமுறைக்கு அழியாது அப்படிங்கிறது ஒரு விதி. அவருக்கு லக்னாதிபதி செவ்வாய் தசையை நடத்தி தூக்கலை தொங்கலாமான்னு நினச்சார். உண்மைதானே? பதவி போச்சு. என்கிட்ட சொன்னார், ஃபோன் பண்ணி ஒரு நாள் அழுதுட்டார். குருஜி, நான் இருக்கிறத விட எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், நீ எங்கேயும் போகாத, பேசாமல் இரு. நேற்று இறங்கினப்பையும் அதான் சொன்னார், என்னை போட்டு படுத்துகிறாங்க அப்படின்னு. ஏங்க செவ்வாய் தசை செய்யலை? செவ்வாய் எங்கே இருக்கு? மகரத்தில், சந்திரன் சாரத்தில், சுயச்சாரம். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு லக்கணம் விழுந்ததுன்னா அப்போ லக்கணம் சனிச்சாரமா? அப்போ டிகிரி வயசு மாறும் பாருங்க, பாவகத்தில் மாறும். ஒரு லக்கண புள்ளி வந்ததுன்னா இந்த லக்கணம் இந்த சாரத்தில் போனதுன்னா அடுத்த கிரகம் இந்த சாரத்தில் போகுதுன்னு எடுக்கணும். அந்த எடுக்கிற திறமை இருந்ததுன்னா அவன் ஜோசியர். சும்மா இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுங்களேன். இந்த ராசி கட்டத்தை பார்த்த உடனே நவாம்சம், செல்வம் சார், ராசி கட்டத்தை பார்த்த உடனே நவாம்சம் இங்கே தான் உட்காந்துருக்குன்னு சொல்லணும். நவாம்சத்தையும் இணைக்கணும், காலபுருஷத்தையும் இணைக்கணும், பாவகத்தையும் இணைக்கணும், எல்லாத்தையும் தொடுத்து பலன் சொல்லணும். எல்லாத்தையும் தொடுத்து பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது. அப்போ எதை படிக்கணும்? புத்தகத்தை படிக்கக்கூடாது, ஜாதகத்தை நல்லா படிக்கணும். தம்பி வந்தார் என்கிட்ட பிரசன்னத்துக்கு. நான் ஒரு ஜாதகம் வந்தாலும் ஒரு பிரசன்னம் வந்தாலும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். நான் அந்த இடத்துல ஸ்பாட்டில் தான் அடிப்பேன். அந்த ஸ்பாட்டில் தான் அடிப்பேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணி சொன்னோம்னாக்கா பலன் ஜெயிக்காது. நம்ம என்ன வார்த்தை விடுறோமோ அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் ஸ்ட்ராங்காக நின்றுடணும். ஏன்னு கேளுங்க, எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருக்கட்டும், எந்த ஜோசியராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தடு. இப்போ கண்ணனை எடுத்திங்கனாக்கா, கண்ணன் என்ன பண்ணுவானாக்கா நிறையா பரிகாரமாக சொல்லுவாப்புல, அழுத்தமாக பேசுவான். படித்தவன் ட்ரெயினர்டு, நான் இத்தனை பேரை உருவாக்கியிருக்கேன்னு வெளியில் சொல்ல மாட்டான். ஆனால் அவனை கொண்டு எத்தனை பேர் பழச்சாங்கிறது எனக்கு மட்டும் தெரியும். சொல்லவே மாட்டான். நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் நல்லா நிறையா படிச்சிருப்பாங்க, பலன் எடுக்க வராது. ஒரே தேதிங்க எனக்கு வருது, அப்பாயின்மெண்ட்டில் வருது, ஒரே தேதி ஒரே நேரம் 3 ஜாதகம் எனக்கு வந்துச்சு. 3 ஊர், ஒன்று மதுரை, ஒன்று பெங்களூரு, ஒன்று சென்னை. 3 பொம்பளை பிள்ளைங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 நடிகை. 3 நடிகைக்குமே திருமண வாழ்க்கை பெரிய கேள்விக்குறி. ஒத்துப்பீங்களா? 3 ஜாதகமும் குழந்தை நட்சத்திரம். அப்போ அந்த ஜாதகத்தில் நான் கேட்டேன், இந்த 3 ஜாதகத்தில் உள்ள வித்தியாசத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல் ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா, மதுரையில் பிறந்ததுக்கு 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தை அது. பெங்களூர் ஜாதகத்துக்கு அந்த அம்மாவுக்கு 3வது புருஷன், அவனுக்கு பிறந்த பொண்ணு அது.
4வது ஜாதகத்துக்கு புருஷன் யாருன்னே அந்த அம்மாவுக்கே தெரியாதான். எடுக்க முடியுமா? எடுக்கணும். எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம். ஒரு விஷயம் வருது, தொழிலுக்கு வராங்க, எடுத்தோன்னே தூக்கி கொண்டு போய் 10ஆம் இடத்த போய் நோண்டுவீங்க. ஏன் 10 நோண்டுறீங்க? 4ஆம் இடத்த பாருங்கள். முதல்ல 4 ஜெயிச்சாதான் 10 ஜெயிக்கும். அப்போ 4க்கு 4ஆம் இடம் 7. முதல்ல ஒருத்தன் இப்போ கண்ணன் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறான். கண்ணனை நம்பி எவ்வளோ உயிராக பழகினாலும் அவனை நம்பி 10,000 ரூபா பணத்தை கொடுக்கணும்ல. கொடுக்கணுமா வேணாமா? இப்போ நான் காலைல என் பர்ஸை தூக்கி பாபுக்கிட்ட கொடுத்தேன். சார் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னாப்புல. வை பாபு அப்படின்னு. வையண்ண இந்த காலிலேருந்து மாரியப்பன்ட்ட தான் இருக்குது. அதில் எவ்வளோ இருக்குங்கிறது எனக்கும் தெரியாது. அப்போ நம்பி கொடுக்கணும் இல்லையா? அப்போ கொடுக்கக்கூடிய ஜாதகக்காரன் நம்ம யாரை நம்பி கொடுக்குறோமோ அவன் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் 2 பேர்கிட்டையும் பேசி பாருங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. சிம்பிளான லாஜிக்கு. ரொம்ப பேச மாட்டாங்க. அடுத்த விஷயத்துலையும் போய் இது பண்ண மாட்டேன். இப்போ என்கிட்ட நான் சாப்பிட்ணும், நம்ம போய் இங்கே சாப்பிட்ணும் அப்படின்னா பாபுவாக இருக்கட்டும் மாரியப்பனாக இருக்கட்டும் 2 பேர் கேரக்டரும் ஒரே கேரக்டர். உண்மை தானே? அவர் வந்து பிஹெச்எல் ஸ்டாஃபு, அதை விட அதிகம் வாங்குறவர் நம்ம தலைவர். அவர் யூனிஃபார்மே பயங்கரமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்னுடைய தகுதி வந்து ரொம்ப சுமார் தான். ஆனால் நம்மளையும் தூக்கி வைக்கிறாங்கல்ல அந்த இடத்துல. ஒரு விஷயம், இந்த லக்னம் இந்த வேலையை மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு தயவுசெய்து வராதிங்க. இந்த ராசி இந்த வேலையை மட்டும்தான் செய்யுங்கிற தீர்மானத்துக்கு வரக்கூடாது. திரும்ப சொல்கிறேன் நான். காரணம் என்னென்னா, எங்கள் தகப்பனார் எனக்கு சொல்லி கொடுத்தது, ஒரு கட்டத்துக்கு 1336 ரூல் பேசணுன்னு இருக்கார். ஒரே ஒரு கட்டத்துக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சிங்களேன். 2 வீடு மட்டும்தான் சுய வீடாக வேலை செய்யும், சிம்மமும் மீனமும். சிம்மத்தில் லக்னம் விழுந்ததுன்னா உத்தரங்காலில் போவோம், அங்கே புரட்டாதி காலில் விழுவோம். பாக்கி எந்த வீட்லேயும் விடாது. எல்லாமே அந்த லக்னத்துக்கு எதிராளி தான் அங்கே ஆட்சி செய்வான். அதுதான் சரவண சோமசுந்தரம் பதிவு பண்ணாப்புல. இந்த அருளணிக்கு பொருளணி சப்போர்ட் பண்ணும், பொருளணிக்கு அருளணி சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எடுங்க, காலபுருஷத்துக்கு 1ஆம் வீடு செவ்வாய் வீடு. செவ்வாய் வீட்டில் என்ன ஆரம்பிக்கிது? கேது ஆரம்பிக்கிது. அங்கே சூரியன் உச்சம். அப்போ சூரியன் பெருசா கேது பெருசா? கேது தான் பெருசு. கேது 3ஆம் பாதம், அசுவரணி 3ஆம் பாதம் விழுந்துட்டுனா அவனை அடிச்சுக்க முடியாது. பிச்சைக்காரன் அவன். மத்தியம வயசில் 35 வயசுக்கெல்லாம் அவன் கோடீஸ்வரன். 100 பேருக்கு சாப்பாடு போடுவான். 3னா எதுக்கு போய் சேர்ந்ததோ தெரியலையே. கூட சனி சேர்ந்துட்டோ. அப்புறம் அரக்கு இருக்குது தானே. ஐயா நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஐயா. சனி சந்திரனோட ராகு கூடக்கூடாது, குரு சூரியனோட கூடலாம், தோஷம் கிடையாது. ஒருத்தன் ஜாதகம் எடுங்க, அந்த ஜாதகத்துக்கு லக்னத்தில் வந்து 3 கிரகத்துக்கு மேலே 11ல் இருந்ததுன்னு வைங்க, அந்த ஜாதகமே பார்க்காதீங்க, தூக்கி அட்டை வச்சுருங்க. அவனை தூக்கி வந்து இந்த கருணாநிதி டயலாக் தான், தூக்கி கட்டையில் போட்டாலும் மிதந்து நான் வந்துடுவான் தப்பிச்சு அப்படிங்கிற கதை தான். எங்கே கொடுத்தாலும் படுத்துப்பான் போய். அவனுக்கு வேண்டியது அவனுடைய தொழில், காசு கொடுத்தா எல்லா வேலையும் செய்வான். போயிடுச்சுனாலே லக்னத்துக்கு 11 லக்னாதிபதி 11க்கு போய் பாவி கூடாமல் இருந்தா கோடீஸ்வரன். அவனுடைய உழைப்பில் முன்னுக்கு வந்தது. ஆனால் அவனுடைய தாய் தகப்பனை பற்றியோ அவனுடைய பூர்வீகத்தை பற்றியும் அவன் பேச மாட்டான். லக்னத்துக்கு 11 சூரியன் ராகு இருந்ததுன்னா நம்பி பொண்ணு கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. நான் வைக்கிறது தான் சட்டம், செய்கிறது தான் தீர்மானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் சந்திரன் நிற்கலாம். சந்திரனுக்கு 2ல் செவ்வாய் யாருக்கெல்லாம் இருக்கோ அவன்லாம் ஜோசியத்தில் அடித்து தூக்கிட்டு வந்துடுவான். லக்னத்துக்கு 2ல் சனி இருக்கிறவனுக்கு ஜோசியமே தெரியும். அவன் வாயில் என்ன வளர்றானோ அவன் ஜோசியக்காரன்.
இங்கே கேது, புதன், குரு இதெல்லாம் 4ஆம் பட்சம். நம்மளை தூக்கி நிப்பாட்டுறது எது? தைரியம், ஒரு பிடிவாதம், ஒரு திமிரு. நீங்கள் பாருங்கள், இங்கே யாரெல்லாம் வந்து நிறையா நான் பிஸியாக இருக்கேன் அப்பாயின்மெண்ட்டில் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ல் சனியோ செவ்வாயோ கேதோ இருக்கும். அவன்கிட்ட போய் நீங்கள் ஜெயிக்க முடியாது. குரு பார்த்ததுங்க, புதன் பார்த்ததுங்க, அதெல்லாம் பார்க்கும், படிக்கலாம், தெரியும் பலன். அப்போ அடுத்தது நோய், சனி கேது இணைவு. நீங்கள் சனி கேது இணைவு தெரிஞ்சதுனால பூர்வீகம் பூர்வ புண்ணியம் எதுவுமே தெரியாதுங்க. சனி கேது இணைவு அந்த குடும்பத்தில் மூதாதையரில் கட்டாயமாக கலப்பு உண்டு, வாரிசு அத்துப்போன குடும்பம் அது. சனி கேது, சனி கேது கேளுங்க, அது எந்த பாவகத்தோட தொடர்பாகுதோ. இப்போ 4ஆம் பாவம்னா உன் அம்மா வழி, 3ல் போய் நின்றுதா உன் அண்ணன் மாமியா வீட்டில் யாராவது கேன்சர் இருக்கான்னு கேளுங்க, ஆமான்னு வரும். 7ஆம் இடமா உன் மனைவி வழி, 10ஆம் இடம் போணுச்சா கேளுங்க, உன் தாத்தா கடைசி காலத்தில் யாருக்கு இப்போ அடி வயிற்றில் கேன்சர் வந்ததுன்னு கேளுங்க. 10க்கும் அடி வயிறுங்க என்னையா சம்பந்தம்? அடிவயிறு 6 தானே. அப்போ அந்த சனிக்கேது ஒன்றுமே பண்ணாதா? கட்டாயம் பண்ணும். எவன் ஒருத்தனுடைய மனை, இந்த மனை எனக்கு ராசி இல்லைன்னு சொல்கிறானோ, அந்த மனை குத்தல் மனைன்னு சொல்கிறானோ, அந்த மனையை அவன் வாங்கினானா அதுலேருந்து அவனுக்கு யோகம். ஏன்னா அது சல்லிய மனை. அந்த மனையில் பிரேதம் இருக்கலாம், மாடு புதைச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட எல்லாமே இருக்கும். ஒரு குரங்க அப்பத்தை பங்கு போட்டது மாதிரி இருக்கும் அந்த குடும்பத்தில் சொத்து. இதில் பூந்தா இங்கே ஒருத்தன் வீடு, அங்கே ஒருத்தன் வீடு, அங்கே ஒருத்தன் வீடு. அந்த ஜாதகம் எடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கு அது தொடர்பு இருக்கும். அடுத்தது இதில் புதன் ஜாயிண்ட் ஆகிட்டுனா அந்த பட்டா இருக்காது. சனிக்கு அதோட குரு தொடர்பாயிட்டுன்னு வைங்க, கோயில் சொத்து. சுக்கிரன் தொடர்பாயிட்டுன்னு வைங்க, மனைவி வழியாக வந்த சொத்து அது. ஆமாம். குரு சுக்கிரன் இணைஞ்சு 10 கிலோமீட்டரில் அமைஞ்சா என்ன, 15 கிலோமீட்டரில் அமைஞ்சா என்ன, 30 கிலோமீட்டரில் அமைஞ்சா என்ன, வச்சு குடும்பம் பண்ணணுமே. எங்கே பண்ணுறாங்க? ஆ, ஐயா அதுக்கு அர்த்தம் வேறு வேணாம். 3 பேர் அம்மாலாம் இருக்காங்க, வாயை கிளறாதீங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஒரு சனிக்கேதோட ஒரு கிரகம் இணைஞ்சதுன்னா என்ன பண்ணும் என்ன பண்ணாது. சனிக்கேதோட சந்திரன் இணையலாமா? முதல்ல இணையவே கூடாது, 4ஆம் தார தொழில். சனிக்கேதோட ஏதோ ஒரு கிரகம் போய் நின்று அந்த கிரகம் ராகுச்சாரம் வாங்கிட்டுன்னு வச்சுங்க, அவன் பண்ணுறதெல்லாம் திருட்டு தொழில் தான். தொடுத்து பார்த்திங்கன்னா பாவம் அருமையாக வேலை செய்யும். எந்த இடத்துல எந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தன் வர, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபோனில் பேசுகிறோம், இந்த சனிக்கேது இணைவு இருக்குது அப்படின்னாக்கா புருவம் வெட்டுப்பட்டிருக்கான்னு கேளுங்க, அல்லது நெத்தியில் தழும்பு இருக்கான்னு கேளுங்க, அல்லது அவனுடைய ஆண்குறி விண்ணப்பட்டிருக்கான்னு கேளுங்க, கட்டாயம் இருக்கும். ராகு நின்ற இடம் வந்து ஆணுக்கும் பெண்ணு, கேது நின்ற இடம் பெண்ணுக்கும் பேசும், அங்க லட்சணம். அது கணிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பலன் சரியா பாபு? ஏன்னா பல பேர்கிட்ட படித்தவங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது? திருமண பொருத்தம்லாம் நிறைய பேர் நிறைய விதத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு. இப்போ போகிறது ட்ரெண்டிங் பார்த்திங்கனாக்கா,
கட்டின வீடு அப்படியே நிற்கிது. ஏன்? வீடு முடிய மாட்டேங்குது. சொத்து விற்கலை. சொத்து விற்கலைன்னு வச்சுங்க, 4ஆம் இடம் புதன் நரசிம்மா, 4ஆம் இடத்துல புதன் தொடர்பு, கட்டாயமாக அந்த இடம் டாக்குமெண்ட் பிரச்சனை கட்டாயம் இருக்கும். சரிங்களா? 4ஆம் இடம் கேது, பூர்வீக சொத்து கிடையாது. 4ஆம் இடத்துல சனி, பங்காளிக்குள்ளே சண்டை இருக்கும் பூர்வீக சொத்தில். அப்போ எந்த இடம்டா நல்லா இருக்கும்? அப்போ 4ஆம் அதிபதி கேந்திரத்தில் போய் ஏறிட்டான்னா சொத்து நல்லாயிருக்கும். 4 குடையம் 7லேயோ 10லேயோ லக்னத்திலேயோ தொடர்பானா, 4 குடையம் 11க்கு போயிடுச்சுன்னாக்கா நிறைய சொத்துக்கு அதிபதி அவன். நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது. ஒரு மகர லக்கணமோ கும்ப லக்கணமோன்னு வச்சுங்க. மகர லக்கணம் செவ்வாய் வந்துடுமா, 11க்கு போய் ஆட்சி ஆகுமா? ஆட்சி ஆனதுன்னா அங்கே போய் அது வாங்குகிற சாரம் என்ன சாரம் வாங்கக்கூடாது, குருச்சாரம் வாங்கக்கூடாது. சனிச்சாரமோ புதன்சாரமோ வாங்கினா சொத்து நிறையா உண்டு. ஆனால் பாருங்களேன், உல்ட்டாவாக விதி அப்படியே மாறி மாறி விளையாடும். இந்த அருளணி பொருளணிங்கிறது அப்படியே மாறி மாறி விளையாடும். இதில் இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த இது யோகாதிபதி அவயோகியை சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு பாலாண்ணா கூட சொன்னார் 1 மார்க்கு கொஸ்டின் அப்படின்னாரு. இந்த 1 மார்க்கு கொஸ்டின் எந்த இடத்துலையும் எடுபடாது. சுத்தமாக எடுபடாது. அப்போ எந்த இடம் ஜெயிக்கணும், எந்த இடம் ஜெயிக்கக்கூடாது? அப்போ அவன் ஜாதகத்தில் லக்னம் வழுக்குதா, லக்னத்துக்கு சாரம் கொடுத்த ஸ்தானாதிபதி வழுக்கிறானா, அல்லது வீடு இருந்த ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் போய் நிற்கிறானா? இது மெயினாக ஆய்வு பண்ணிக்கணும். ஒருத்தவங்க வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 1, 2ல் சூரியன் இருக்கும், இல்லைனா 6, 7, 8ல் சூரியன் தொடர்பாகிடும், இல்லைனா சனி தொடர்பாகும். தம்பி உங்களுக்கு என்ன தொடர்பு? 6ல். கரெக்டுங்களா? பாயிண்ட்டு கரெக்டாக வருதுங்களா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வக்கீலுக்கு படிக்கிறது எல்லோரும் படிச்சுருவாங்க. ஒருத்தன் வந்து எதிர்த்து வரானா அவனுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று பேசணும், தில்லா அந்த கெத்து வரணும். அப்போ 6ஆம் இடம் வலுத்தாக தான் கெத்தாக வரும். பஸ்ஸில் ஒருத்தன்ட்ட சீட்டு பிடிக்கணுன்னாக்கா சண்டை போடணும். போதுன்னு பயந்தோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஜாதகம் வந்து கரெக்டாக வேலை செய்யும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதான். ஓகே, நன்றி. ரமேஷ் ஒரு சின்ன உரை வாங்க. ஏன் பாபு? கார்த்தியாம்மா ஒரு 10 நிமிஷம் வாங்க வாங்க. சிறப்பாக இருந்துச்சா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம்? ரைட். ம் 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 ஐயா, நல்லா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன். இந்த பார்வை சொல்கிறோம் பார்த்தீங்களா, பரிவர்த்தனை சொல்கிறோம்ல, ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகிடுச்சு. இது எதுக்குன்னா நம்ம ஜோசியக்காரவங்க பையன் நம்புறதுக்கு இந்த பரிவர்த்தனை மாயாஜாலர். இப்போ நான் வந்து ஒரு அம்பாசிடர் கார் வச்சுருக்கேன், ஒரு அண்ணன் வந்து ஒரு ஆடி கார் வச்சுருக்காரு. நான் சொல்கிறேன், அண்ணா என் காரை நீ 10 நாள் வச்சுக்க, உன் காரை நான் 10 நாள் வச்சுக்கிறேன்னா விடுவாரா? சொல்லுங்க ஐயா, விடுவாரா? பரிவர்த்தனை ஜெயிக்குமா? இருங்க வரேன். எய்த்தோட்டுக்காரன் நான் 10 பேர் வந்து அடிக்க வரான், நான் இங்கே நின்று பார்க்குறேன். நான் வந்து பெரிய அதிகாரி போலீஸில். நான் என்னடான்னு கேட்டால் தான் அவன் பயப்படுவான். நான் கேட்காம ஜன்னல் உள்ள உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்தேன்னா பார்வை வேலை செஞ்சிருமா? செய்யுமா? எங்கேயாவது இயற்கை ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த பலாபலனும் கோச்சார கிரகம் எங்கே போய் நிற்குதோ அதையும் தொடுத்து பேசுனீங்கன்னா தான் முடியும். இப்போ சனி மீனத்துக்கு போயிட்டார்,
10ஆம் பார்வையாக தனுஷை பார்க்குறாரு. அவன் அந்த தனுஷை பார்க்குற வரைக்கும் வீசிங்க வந்து இழுத்துட்டு கிடப்பான். பார்த்த உடனே என்ன பண்ணுவான், போய் லோடை ஏற்றி விட்டு வரேன்ட்டு போவான். ஆசை விடாது. அப்போ அது வக்கரமாயிட்டுனா ஆளை சுருட்டி மேலே தள்ளிடும். இல்லைன்னா அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் உண்டு. சரியா? ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கிரகத்துக்கும் பார்வை கொடுத்துட்டானுங்க. ஆனால் சனியோடைய பார்வை கொடுமையானது 6ஆம் பார்வை. இது மூல நூலில் இருக்குது. சரிங்களா? அது வந்து ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. பெரிய ஆளுங்க, பழைய ஆளுங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் ஒரு குமரன்லாம் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோதிடம் எவ்வளோ வகுப்புகள் எவ்வளோ போனாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அந்த ஒரு நமக்குன்னு ஒரு ரகசியம் தெரிஞ்சதுன்னா அந்த ரகசியத்தை உடைக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. இது ஜோசியத்தில் உள்ள சூத்திரம். அது ஒன்றுமே இருக்காது. வைத்தீஸ்வரன் கோயிலில் ரேகையை வச்சு பாடுவான். நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தனை அழைச்சிட்டு போனேன். எப்படியோ பேர் எடுத்துருவானுங்க. வாயை நோண்டி பூசமுத்துக்கிட்ட போனேன். அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா பேர் எனக்கு தெரியாது. அவன் பேர் என்ன தெரியுங்களா? அவன் பாடின அந்த ஆள் ஆனக்குட்டியா பிள்ளை. இந்த மாதிரி பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனக்குட்டியா பிள்ளை. நான் மிரண்டுட்டேன். அந்த அவனுடைய தாயார் பேர் பார்த்திங்கன்னா வீரமணி. ஆம்பளையா பொம்பளையானே தெரியாது. நான் கேட்டேன், எப்படின்னா இது அப்படின்னா, அவர் சொன்னார், இது எதுலுமே இல்லைடா தம்பி, எல்லாமே நாடியில் வர்றது தான். நாடிங்கிறது ஒரு பாடல், பழைய பாட்டில் வர்றது தான். வளம் போனால் இடம் போனால் எதை வச்சு எடுக்கிறான்னா புருவத்தை வச்சு எடுக்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. நம்மளோட நெத்தி புருவத்தை வச்சு நம்ம தலையெழுத்தை படிக்கிறான். அதுக்கு வந்து அவங்க தயாராகிறாங்கல்ல. இன்றைக்கி வரல நம்ம கார்த்தி இல்லையா? ஜீவநாடி படிக்கிறதெல்லாம் அவனை அந்த லாஸ்ட்டு நிற்கிறான் பாருங்க. அவன் கோயம்புத்தூரில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஃபாரின் மட்டும்தான் அட்டன் பண்ணுவான். அவனுடைய மாமா வந்து எனக்கு படித்தார். நவமணி ஐயாவும் இதோ இருக்கான். இவனுக்கு தெரியும். அவர் பணத்தை கொடுத்துட்டு உட்காந்துருந்தார் அங்கே போய் ஜீவநாடி படிக்கிறதுக்கு. நான் சாப்பிட போனேன். நான் எனக்கு படிச்சுட்டார் அந்த ஆள். அவருக்கு என்ன சொன்னாரோ அத்தனை சம்பவம் நடந்துச்சு. அத்தனையும் நடந்துச்சு. அதை இங்கே சபையில் சொல்லக்கூடாது. அத்தனையும் நடந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ அடிபட்டு வருவ அப்படின்னு. இப்போவும் அடிபட்டுக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். எவன் வாயில் விழணுமோ விழக்கூடாது அப்படிங்கிறது. எல்லாம் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த அரசியல்வாதி மாதிரி தான் நம்மளும். நம்மள்கிட்ட வந்து ஜோசியை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா நம்மளை புகழ்வாங்க. சரியாக ஆகலன்னு வச்சுங்களேன், நம்மளை அவங்கள மாதிரி திட்டி சாபம் விட ஆளே கிடையாது. கர்மா தான் நமக்கு. அப்போ நம்ம பலன் பேசும்பொழுது கவனமாக திருத்தமாக பேசணும். நம்மள்ட்ட வந்து என்கிட்டலாம் வந்து அங்கே போய் பார்த்தேன் இங்கே போய் பார்த்தேன்னா ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், நான் அடுத்த ஜோசியரை பற்றி பேச மாட்டேன்ல தம்பி. யாரை பற்றியும் பேச மாட்டேன். நீ வெளியில் பார்த்ததை அங்கேயே வச்சுக்கோ, அதை இங்கே வந்து சொல்லாத. என்கிட்ட என்ன கேள்விக்கு வந்திருக்க அதுக்கு மட்டும் பதில் கேளு. தீர்மானத்துக்கு என்ன, முடிவு என்ன, அவ்வளோதான். முடிஞ்ச கதையை விட்டுரு, அடுத்த கதைக்கு வா அப்படிம்பா. அதே மாதிரி இந்த ஜோதிட இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பெரிய, யார் முந்தி ஓடுறாங்களோ அவங்களுக்கு தின்ன ரெடி. பிந்தி ஓடுனா அது அவங்கவுங்க பிராப்தம். குத்திக்கிட்டு புண்ணியம் கிடையாது. 100 கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண தெரியாது. நான் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லுவேன் இவனுங்களுக்கு, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அள்ளி அரைக்கிறேன், திராணி இருந்தால் பொறுக்கிங்க அம்மா. அப்படி தானே சொல்லுவேன். திராணி இருந்தால் பொறுக்கிங்க அம்மா. இந்த இப்போ இன்னைக்கு காலைல வந்து அந்த ஹோமம்லாம் பண்ணாமல் பாருங்க. அந்த பையன் அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டவங்களே மரண சாசனத்தை எழுதிட்டு வந்தாள். நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் கிளாஸில், நீ உன் திருமணத்தப்போ உன் தாய் தகப்போ அவங்ககிட்ட இருக்க மாட்டாங்கன்னு.
ஆனால் அவன் ஜாதகத்தை நீங்கள் யார்கிட்ட கொண்டு போய் காமிச்சாலும் யாருக்கும் தெரியாது, பலன் எடுக்க தெரியாது. இதுதான் உண்மை. வாங்கம்மா கார்த்திகம்மா.